ஹalleluya 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 கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छे हैं, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसका कृपा हमेशा अनंत काल है. கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छे हैं, அவர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும். वो अच्छे हैं करके उसको चेक कर देखिए. ஹalleluya हालेलुया. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவன். वो कल आज और आगे वाले दिनों में कभी भी न बदलने वाला हमारा परमेश्वर है. கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छे हैं, அவர் இதுவரை நம்மை நடத்தினார், वो अब तक हमें संभाला है, இனி வருகிற காலங்களிலும் நம்மை நடத்துவார். आगे भी वो संभालेगा हमें. இந்த வருடம் முழுவதும் इस साल भर கண்மணி போல பாதுகாத்து एक बच्चे के समान हमें संभाल कर நமக்கு வந்த எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து, हमें आने वाले हर एक तकलीफों से, எல்லா பாடுகளில் இருந்து, सभी वेदनाओं से, बोझ से, எத்தனையோ உபத்திரவங்கள், कितने सारे निंदा, எல்லா நடுவிலிருந்தும் वो सभी बातों से நம்மை விடுவித்து हमें छुड़ाकर நம்மை பாதுகாத்தார். हमें संभाला है. ஹalleluya. हालेलुया. ஒரு சிறிய ஜெபத்தோடு நம் ஆண்டவரை இன்றைக்கு ஒரு வார்த்தையை உமக்கு கொடுக்க இருக்கிறோம். ஹalleluya. हम छोटे से प्रार्थना के साथ आपका वचन लेकर आते हैं पिता. ஹalleluya. हालेलुया. அப்பா பிதாவே, हे पिता, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, हमें प्यार करने वाले प्यारे पिता, உமக்கு நன்றி அப்பா. आपको धन्यवाद करते हैं. இந்த வருடம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. ये साल भर हमें एक बच्चे के समान संभाला. हमें எத்தனையோ பாடுகள், कितना निंदा, எத்தனையோ உபத்திரவங்கள், कितना बोझ, எத்தனையோ நிந்தைகள், कितना अपमान, எத்தனையோ அவமானங்கள், कितना अपमान है. எல்லாம் என்னிடத்தில் வந்தாலும் सभी ये वेदना सब मेरे पास आएगा तो भी ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி, कुछ भी हमें नष्ट न करते हुए அதற்கு விலக்கி எங்களை பாதுகாத்தீர். उससे हटाकर हमें बचा है प्यारे पिता. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इसीलिए आपको धन्यवाद करते हैं. கர்த்தாவே, हे पिता, உமது வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். आपके आने वाले दिनों के लिए हम रुके हैं. கர்த்தாவே, இந்த 2024 முடிவிலே, ये 2024 साल का जो अंत का दिन है, இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். ये आखिरी के दिनों में हम आए हैं. राजा ராஜா, राजा, தேவனே, हे पिता, 2025 உம்முடைய வருகை தாமதமாக இருக்குமானால், अगर 2025 में आपका आने का दिन एक विलंब, एक रुका रहेगा तो எங்கள் சபை மக்களை நினைத்தருளும் ராஜா. हमारे कलिसिया के लोगों को याद कर लेना राजा. உங்களை விட்டா எங்களுக்கு ஒருவரும் இல்லை ராஜா. आपको छोड़ेगा तो हमें कोई नहीं है पिता. நீரே எங்களுக்கு எல்லாம் சுவாமி. आप ही है सभी हमारे लिए. நாங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம். कितने सारे पाप हमने किया है. நாங்கள் எத்தனையோ தவறுகள் செய்து விட்டோம். कितने गलतियां किया है हमारी जिंदगी में. எங்களை மன்னியும் சுவாமி. हमें माफ करना राजा. எங்களை மன்னியும் ராஜா. हमें माफ करना पिता. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் ராஜா. आप हमें छुपाकर आप प्रकट हो जाना. கர்த்தாவே, हे प्यारे पिता, உம்முடைய வார்த்தையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி. जैसा कि आपका वचन को भाई लेकर आए हैं. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே மனமகிழ்ச்சியோடு செல்ல தேவன் உம்முடைய வார்த்தையினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. आपके वचन के अनुसार आए हुए हर एक लोगों को एक वचन से भरकर खुशी से भेजना. கர்த்தாவே, நீர் என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டு நீர் பேசும் ஆண்டவரே. जैसा कि भाई को छुपाकर आप प्रकट होना और आप ही बात करना राजा. நீர் என்னோடு பேசியிருக்கிறீர். आप बात करने वाले हैं. தகப்பன், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. आप जो भाई आपके बल में जाओ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். मैं सदा आपके साथ रहूंगा. எல்லா துதிகன மகிமையும் सभी स्तुति गुणवाद महिमा என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறேன். मेरा यीशु मसीह को ही मिले. என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, मेरे जीवन के प्यारे पिता. ஹalleluya. हालेलुया. உம்மை நினைத்து நான் பாடுவே என் இயேசுவே, உன் அன்பை நினைத்து நான் போற்றுவே என் நேசரே. உம்மை நினைத்து நான் பாடுவே என் இயேசுவே, உன் அன்பை நினைத்து நான் போற்றுவே என் நேசரே. வானம் பூமி ஒளிந்தாலுமே உன் வார்த்தை ஒளியாதையா,
பந்த பாசம் மறந்தாலுமே உன்னேசம் மாறாதையா. வானம் பூமி ஒளிந்தாலுமே உன் வார்த்தை ஒளியாதையா. பந்த பாசம் மறந்தாலுமே உன் நேசம் மாறாதையா. உம்மை நினைத்து நான் பாடுவேன் என் இயேசுவே. உம் அன்பை நினைத்து நான் போற்றுவேன் என் நேசரே. உம்மை நினைத்து நான் பாடுவேன் என் இயேசுவே. உன் அன்பை நினைத்து நான் போற்றுவேன் என் நேசரே. கானல் நீரை நம்பியிருந்தேன், கண்ணீர் நான் தந்தனையா. கானல் நீரை நம்பியிருந்தேன், கண்ணீரை தான் தந்ததையா. கல்வாரியை நோக்கி பார்த்தேன், கருணை முகந்தான் தெரிந்ததையா. கல்வாரியை நோக்கி பார்த்தேன், கருணை முகந்தான் தெரிந்ததையா. உன் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. உன் அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. உன் அன்பை நினைத்து நான் பாடுவேன் என் இயேசுவே. உன் அன்பை நினைத்து நான் போற்றுவேன் என் நேசரே. தாயானீரே என் வாழ்விலே, யாரும் இல்லா நேரத்திலே. தாயானீரே என் வாழ்விலே, யாரும் இல்லா நேரத்திலே. தகப்பனை போல் வந்தவரே, தோளின் மேலே என்னை சுமந்தவரே. தாயினரே என் வாழ்விலே, யாரும் இல்லா நேரத்திலே. தகப்பனை போல் வந்தவரே, தோளின் மேலே என்னை சுமந்தவரே. நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாள்தோறும் உன்னில் வாழுவேன். நன்றி சொல்லி நான் பாடுவேன், நாள்தோறும் உன்னில் வாழுவேன். உம்மை நினைத்து நான் பாடுவேன் என் இயேசுவே. உன் அன்பை நினைத்து நான் போற்றுவேன் என் நேசரே. தூரமானி என் பாவத்தால், சோகமானி என் சாபத்தால். தூரமானி என் பாவத்தால், சோகமானி என் சாபத்தால். தாகமானி உன் நேசத்தால், சுகமுமானி உன் காயத்தால். தாகமானே உன் நேசத்தால், சுகமுமானே உன் காயத்தால். என்னை ஆற்றி தேற்றி நீரே, என் வாழ்வை மாற்றி நீரே. என்னை ஆற்றி தேற்றி நீரே, என் வாழ்வை மாற்றி நீரே.
நான் பாடுவே என் இயேசுவே உன் அன்பை நினைத்து நான் போற்றுவே என் நேசரே வானம் பூமி ஒளிந்தாலுமே உன் வார்த்தை ஒளியாதையா வந்த பாசம் மறைந்தாலுமே நேசம் மாறாதையா வானம் பூமி ஒளிந்தாலுமே உன் வார்த்தை ஒளியாதையா வந்த பாசம் மறைந்தாலுமே உன் நேசம் மாறாதையா நான் பாடுவே என் நேசரே உன் அன்பை நினைத்து நான் போற்றுவே என் இயேசுவே ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் நல்லவர் परमेश्वर बहुत अच्छे हैं மீண்டுமாக फिर से இந்த ஸ்தலத்திலே என்னை நிறுத்தியிருக்கிறார் भाई को खड़ा किया है फिर से दोबारा அந்த நல்ல தெய்வத்திற்கு वो प्यारे परमेश्वर के लिए நான் நன்றி செலுத்தி हम धन्यवाद कर कर தேவன் என்னோடு பேசின அந்த வார்த்தைகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள परमेश्वर भाई से जो बात की है वो आपसे वो लेकर आए हैं தேவன் உங்களோடு பேசுவாராக परमेश्वर आपके साथ वचन के साथ बात करेंगे ஹalleluya हालेलुया நீதிமொழிகள் 14:1 निधि वचन में 14 में 11 वो 1 14 में 1 निधि वचन हिंदी में पढ़ेंगे 14 में 1 ஹalleluya हालेलुया புத்தியுள்ள ஸ்திரீ बुद्धिमान स्त्री தன் வீட்டை கட்டுகிறாள் उस घर को बांधती है புத்தி இல்லாதவளோ बुद्धि ना रहने की स्त्री அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள் वो अपने खुद के हाथों से तोड़ देती है ஹalleluya हालेलुया நாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் 1 सैमुएल में 25 1 सैमुएल 25 ஹalleluya हालेलुया 1 சாமுவேல் 1 सैमुएल 25 25 में 2 2 पढ़ेंगे हम மூணு 3 भी पढ़ेंगे उसमें ஹalleluya हालेलुया இங்கே நாபால் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் नाबाल करके एक मनुष्य यहाँ पर அவர் है ஐஸ்வர்யம் உள்ளவன் वो एक धनवान था அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறார் उनकी एक पत्नी है அபிகைல் अबिगैल அந்த ஸ்திரீ वो स्त्री ஒரு புத்திமான ஸ்திரீ वो बुद्धिमान स्त्री थी அந்த மனுஷன் वो मनुष्य அவன் முரடனும் वो एक गुंडा था அவன் கோபக்காரனுமாக वो இருக்கிறான் गुस्से वाला था அவன் முரடனும் கோபக்காரனுமாக இருக்கிறான் वो गुंडा और गुस्से वाला था ஆனால் इसीलिए ஐஸ்வர்யவான் இவன் मगर धनवान था वो இந்த இடத்திலே इस जगह पर இவன் ஒரு இங்க ஒரு பண்டிகை வருகிறது यहाँ पर एक त्योहार आता है அந்த நாளிலே वो त्योहार के दिन में தாவீது வந்து दाऊद आकर அந்த அந்த காலத்தில் இருக்கும் பொழுது இருக்கு வழக்கம் जैसा कि वहां पर அந்த காலத்தின் வழக்கம் उस समय का एक वाचा था பண்டிகை ஏதோ நடந்தா அங்க இருக்கிற மக்களிடத்துல போய் நமக்கு தேவையானது கேட்கும் பொழுது அவர்கள் கொடுப்பார்கள் जैसे कि उस
वहां पर जाते वक्त वो त्योहार के दिन जो भी हम मांगते हैं वो देने का वो था, उनका वाचा था। அப்படி தாவீது வந்து அவர் வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். वो घूम रहा था அந்த பண்டிகை நாட்களிலே उस त्योहार के दिन में। நாபாலினிடத்திலே தாவீது தன் ஆட்களை 10 பேரை அனுப்பி जैसा कि नाबाल के पास वो दाऊद 10 आदमी लोग को भेजकर நாபாலினுடைய சுக செய்தி விசாரித்து கொண்டு வா, जैसा कि नाबाल का एक चंगा अच्छा समाचार लेकर आ। அந்த சுக செய்தியை விசாரிக்கும் பொழுதே அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் கொடுத்து விடுவார்கள். जैसा कि वो जब से वो हालचाल पूछते वक्त ही उसकी जो जरूरत है वो सब उस समय पे देने का एक रिश्ता संबंध था। அந்த மாதிரி அவங்க கேட்கும் பொழுது जब वैसे वो लोग पूछते वक्त அந்த நாபாலினிடத்திலே போய் இந்த 10 பேரும் கேட்கிறார்கள். ये 10 जन जो दाऊद का 10 जन भेजे गए थे वो लोग जाके नाबाल के पास कुछ मांग रहे हैं। தாவீது உங்களிடத்திலே என்னை அனுப்பினார், दाऊद आपके पास हमें भेजा है, உங்களுடைய சுக செய்தியை விசாரிக்க சொன்னார். आप चंगा है ना, उसका हालचाल पूछने के लिए हमें भेजा है। அந்த இடத்திலே அந்த நபர் நாபால் வந்து கோபக்காரனும் முரடனுமா जैसा இருக்கிறதுனால कि एक गुंडा और एक गुस्से वाला था नाबाल उस जगह पर। அந்த இடத்திலே அவர் கடுமையாக அந்த மனிதர்களை பேசி விடுகிறார். जैसा कि एक बुरे शब्द से वो 10 लोगों को चिल्ला देते हैं वो नाबाल। இந்த 1 சாமுவேல் 25 முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்றல அந்த அதனுடைய விளக்கம் எல்லாம் உங்களுக்கு புரியும். जैसा कि ये 1 सैमुएल में वो 25 में वो पढ़ के दिखेंगे 25 को पूरा, तो आपको उसका मीनिंग अर्थ समझ में आएगा। நேரம் குறைவாக இருக்கிறதுனாலே அதை நான் சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லி முடிக்கிறேன். समय बहुत कम है इसलिए एकदम छोटे से शब्द में बोलकर खत्म करेंगे। அந்த மனிதர் கோபமானதினாலே उस मनुष्य नाबाल को गुस्सा हुआ, इसीलिए அந்த 10 பேரும் திரும்பி வந்து தாவீதினிடத்திலே சொல்லுகிறார்கள், वो 10 लोग जो दाऊद के द्वारा भेजे गए थे वो फिर से आते हैं दाऊद के पास। தாவீது ராஜா நீங்கள் அனுப்பின இடத்திலே நாங்கள் போனோம், आपने दाऊद आपने भेजा ना, उस स्थान पर हम लोग गए थे। அந்த மனிதர் என்ன பிரகாரமாக எங்களை தூசித்து விட்டார், जैसा कि बुरे शब्द से हमें बहुत चिल्ला दिया वो मनुष्य ने हमें। அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், 400 பேரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் நாம் அவனிடத்திலே போவோம். जैसा कि वो बोला वापस दाऊद ने ऐसा बोला है तो आप लोग 400 लोगों को लेकर आओ, हम सब उसके पास जाएंगे। அவரிடத்திலே 600 பேர் இருக்கிறார்கள். उसके पास है वो लोग 600 பேர் 600 लोग है वहां पर। அங்கே 400 பேரை கூட்டிக் கொண்டு இவர்கள் போகிறார்கள். वो 400 लोगों को लेकर गए थे वापस फिर से वो नाबाल के पास। அப்பொழுது तब தாவீது சொல்லுகிறார், दाऊद कहते हैं அந்த ஊரிலே उस गांव में ஒரு மனிதனும் உயிரோடு இருக்க கூடாது. उस गांव में एक भी मनुष्य जिंदा नहीं रहना चाहिए, ऐसा दाऊद लेकर அங்கே गया। ஒரு வார்த்தை வருகிறது, वहां पर एक शब्द आता है நீர் விடும் நாய் கூட உயிரோடு இருக்க கூடாது என்று. जैसे कि वहां पर एक कुत्ता भी जिंदा नहीं रहने का है। அவ்வளவு கோபமாகி விட்டார். उतना गुस्सा हो गया दाऊद उस जगह पर। அவ்வளவு கோபமான பிறகு उतना गुस्सा होने के बाद இவர்கள் வருவதை ये लोग आने का समाचार நாபாலினுடைய வேலைக்காரன் பார்த்துவிட்டு नाबाल का जो नौकर है उसने देखा। அவர் போய் நம்ம அபிகாலினிடத்திலே சொல்கிறார், जैसा कि वो नौकर ने देखा कि वो नाबाल को मारने के लिए 400 लोग आ रहे हैं, तो उसकी पत्नी जो एबिगेल है उसके पास जाके बोला वो नौकर ने। அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது वो नौकर के पास जब अबिगेल ने समाचार सुना तब அவர் பயந்து वो डर कर அந்த மனிதருக்கு தாவீதுக்கு என்ன தேவையோ जो दाऊद को क्या जरूरत है वो सब, அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு वो स्त्री वो सब लेकर அவர் அவசரமாக கலந்து वो दौड़ते दौड़ते गई दाऊद के पास। தாவீது கிட்ட போய் அவங்கள எதிரிலே வந்து கொண்டு இருக்கிறார். दाऊद भी सामने से आ रहा है मारने के लिए, दाऊद के पास उसकी पत्नी दौड़ती गई। இவர் அங்கே போய் वो वहां पर जाकर அங்க அந்த தாவீதினிடத்திலே முகம் குப்புற விழுந்து जैसे कि मुंह के पैरों तले ऐसे जमीन पे पड़कर, அவர் நாபால் ஒரு முரடன், नाबाल एक गुंडा है, गुस्से वाला है। நாபால் என்றால் முட்டாள் என்று அர்த்தம். जैसे कि नाबाल बोलेगा तो मूर्ख मनुष्य। அந்த வார்த்தைக்கு பெயருக்கு ஏத்த மாதிரியே वो जो नाम के अनुसार वो அந்த மனிதன் செயல்படுகிறார். वो काम भी उस तरीके से ही करने लगा। விடுங்கள், माफ कीजिए आप उसको। அவர் அந்த அவர் இடத்துல எல்லாவற்றையும் பேசுகிறார். वो उनके पास सभी बातें करने लगे। புத்திமான ஸ்திரீ அவருக்கு எப்படி எல்லாம் பேச வேண்டுமோ அப்படி எல்லாம் பேசி वो बुद्धिमान स्त्री उस पति को बचाने के लिए वो किस तरीके से बातें करना चाहिए वो सब बातें कर
தாவீதினிடத்திலே दाऊद के पास சமாதானப்படுத்தினார், समाधान किया दाऊद को, அவரும் சமாதானமாகி वो भी दाऊद भी समाधान हो गया। அவர் எல்லாவற்றையும் சொன்னார், वो सब कुछ कहा, எல்லாவற்றையும் சொன்ன பிறகு वो बहुत सब बातों को बताने के बाद में அவர் திரும்பவும் அபிகைல் एबिगेल फिर से திரும்ப வீட்டுக்கு வருகிறார்। जब घर पे आती है, வீட்டுக்கு வந்து பார்த்தால் जब घर पे आती है देखते ही அந்த है மனிதன் वो मनुष्य ஒரு அபிகை அந்த மனிதன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், वो मनुष्य घर पे आके देखती है, அந்த ஸ்திரீ வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது वो स्त्री फिर से घर पे लौट कर आती है। वहाँ पर அங்கே ஒரு பார்ட்டி நடந்து கொண்டு वहाँ पर एक पार्टी चल रहा है, ராஜா விருந்து, जैसे कि राजा का भोजन, விருந்து நடக்கிறது, एक पार्टी चल रहा है वहाँ पर। அங்க அவன் நாபால் குடித்துவிட்டு नाबाल वो मनुष्य पीकर வெறி கொண்டு இருக்கிறார், गुस्से में है। இப்பொழுது திரும்பி வந்தால், जब फिर से आई वो अबिगेल, வந்து பார்த்தால் இவன் இப்படி இருக்கிறானே, जैसे कि अबिगेल आके वो देखी मेरा पति ऐसा है, அவனிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை, उसके पास कुछ नहीं कहा उसने। எல்லாம் முடிந்தது, सब पार्टी खत्म हुआ, பொழுது விடிந்தது, जब सुबह हुआ, மறுநாள் ஆனது, दूसरे दिन हुआ, அப்பொழுது तब நாபாலிடத்திலே போய் नाबाल के पास जाकर அவர் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னால், वो सब कुछ बोला उसने। எடுத்து சொல்லும் பொழுது, जब बोलते वक्त अबिगेल அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, जब नाबाल उस बातों को सुना, இப்படி எல்லாம் நடந்தது, ऐसा सब घटा, தாவீது உம்மை அதாவது ஒரு இந்த ஊரிலே ஒரு நாய் கூட இருக்க கூடாது என்று इस சொன்னார்। गांव में कुत्ता भी नहीं रहना चाहिए करके दाऊद गुस्से में आया था आपके पास। हाँ, இங்க வர இருந்தார், वहां पर आने लगा नाबाल के पास, பேசி मैं जाकर बातें किया, எல்லாவற்றையும் சொல்லி मैं सब कुछ समझाकर எல்லாவற்றையும் அதை சமாதானப்படுத்தி விட்டு वो வந்து, दाऊद को मैं समाधान करके भेजी उसको मैंने। பார்த்தால் நீங்கள் மறுபடியும் இப்படிப்பட்ட நிலைமையில் जैसे இருக்கிறீர்கள், कि मैं उनको समाधान करके भेज के मैं घर पे आ रही हूँ, आप ऐसे पी कर पड़े हैं गुस्से में। அப்படி என்று சொல்லும் பொழுது, तब वो बोलते वक्त அவனுடைய இருதயம் उसका हृदय, जब नाबाल का हृदय மரித்தவனை போல் ஆகிவிட்டது, जैसा कि मरा हुआ के समान हो गया उसका। அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, जब एबिगेल के मुंह से वो शब्द को सुना, जब नाबाल ने, அவன் மரித்தவனை போல், जैसा मरा हुआ के समान वो पड़ गया, அவனுடைய இருதயம் செத்தவனை போல் ஆகிவிட்டது, उसका हृदय मरा हुआ के समान हो गया। அதன் பிறகு उसके बाद 10 நாளைக்கு 10 दिन 10 நாளைக்கு பிறகு 10 दिन के बाद में ஒரு வாதை ஏற்பட்டது, जैसा कि उसको अंदर एक बीमारी आने लगी। வாதை ஏற்பட்ட பிறகு, जब बीमारी होने के बाद में 10 நாளைக்கு பிறகு அவன் இறந்து விட்டான்। 10 दिन के बाद वो मर गया। ஹalleluya, हालेलुया। புத்தியுள்ள ஸ்திரீ जो बुद्धिमान स्त्री தன் வீட்டை கட்டுவாள், अपने घर को बांधती है। ராஜாவினிடத்திலிருந்து, राजा के पास से, தாவீதினிடத்திலிருந்து அவனை காப்பாற்றி விட்டாள், दाऊद के पास से तो उसने बचा लिया था उसके पति को। அவரிடத்திலே போய் என்ன பேச வேண்டுமோ அப்படி பேசி, जैसा कि जैसा बातें करना है वो जाकर बातें कर कर காப்பாற்றி விட்டாள், वो बचा तो ली, ஆனா தேவனிடத்திலிருந்து காப்பாற்ற முடியவில்லை। जब परमेश्वर से उसको बचा नहीं पाई। தேவன் அவர் வாதையினால் அடித்தார், परमेश्वर ने उसको बीमारी से किया, வாதையினால் அடித்தார், அவன் இறந்து போனான்। बीमारी से उसने किया तो वो मर गया। ஹalleluya, இதுதான் என்னுடைய செய்தி। இதோட கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள जैसे कि விரும்புகிறேன்। ये समाचार है, इस समाचार के साथ में भाई की जिंदगी में जो हुआ उसके बारे में भी बताना चाहते हैं। ஆண்டவர் உங்களோடு கூட என் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் உங்களோடு கூட பேசுவாராக। जैसा कि भाई की जिंदगी में जो हकीकत में घटा उसके द्वारा वो बोलना चाहते मेरी जिंदगी में क्या क्या हुआ था, ऐसे ही ये कहानी के जैसे। ஆதியாகமம் जेनेसिस उत्पत्ति में 2:18 2 में 8, उत्पत्ति 2 में 8। 18 ஹalleluya, हालेलुया ஹalleluya, हालेलुया। போன வாரம்
நம்ம பிலிப் பிரதர் இந்த வார்த்தை இந்த வசனத்தை கொடுத்தார். जैसे कि गए हफ्ते अपना फिलिप ब्रदर ये वचन को ही दिया था. இந்த வசனத்தை நான் இதற்கு முன்பாக 100 முறை படித்திருப்பேன். इसके पहले ये भाई ये 100 बार ये वचन को पढ़ा रहेगा. ஆனா இந்த வசனம் எனக்கு அவ்வளவா புரியவில்லை. जैसा कि ये वचन उतना नहीं समझ में आया. நேற்று தான் என்னோட இந்த வசனம் எனக்குள் கனெக்ட் ஆனது. जैसे कि कल भाई के अंदर ये वचन अंदर चुभा. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று, मनुष्य अकेला रहना ऐसा नहीं है, अकेला नहीं रहना चाहिए. அவனுக்கு ஒரு ஏற்ற துணைவியை கொடுத்தார். उसका एक जोड़ी बनाया परमेश्वर ने. இந்த நல்ல தெய்வத்திற்கு, वो अच्छा परमेश्वर के लिए, இந்த நல்ல தெய்வத்திற்கு ये अच्छे परमेश्वर के लिए நன்றி செலுத்துவோம். धन्यवाद करेंगे. ஒருவேளை அப்படி அவர் நினைக்காம இருந்திருந்தால், अगर हमारे बारे में मनुष्य अकेला रहना ठीक नहीं है करके न सोचा होता तो परमेश्वर, இந்த ஆபிரகாம் இன்றைக்கு இங்கே நின்று இருக்க மாட்டேன். ये अब्राहम ब्रदर यहाँ पर खड़े नहीं होते. ஏனென்றால் क्योंकि புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். बुद्धिमान स्त्री अपनी घर को बांधती है. என் மனைவி புத்தியாக இருந்ததினாலே इनकी पत्नी बुद्धिमान थी, इसीलिए நான் இப்படிப்பட்ட களியாட்டங்கள் ஆடினேன். ऐसे ऐसे के कामों में वो लग गए थे. இப்படிப்பட்ட களியாட்டங்கள் ஆடும் பொழுது जैसे कि ऐसे ऐसे में गलत रास्ते में भटकते वक्त எனக்கு சரியான துணைவியை என் தேவன் जैसा கொடுத்ததினாலே कि एक सच्चा एक अच्छा पत्नी उनके लिए दिया. அவளுடைய அந்த ஜெபம், उनका जो प्रार्थना पत्नी का, அவங்களுடைய அந்த வைராக்கியம், जैसा कि वो एकदम खड़े रहना परमेश्वर में, நான் वो இங்கே வந்து நின்னு இருக்கிறேன். तब इसीलिए भाई यहाँ पर खड़े हैं. उसीलिए ஹalleluya. हालेलुया. நான் ஒரு நேரத்தில் என் மனைவியிடத்திலே சொன்னேன், एक दिन परमेश्वर भाई ने उनकी पत्नी से कहा, மன்னிக்கவும் இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆனால் இருந்தாலும் சொல்லுகிறேன். ये जैसे कि ये शब्द बोलना तो नहीं चाहिए मगर ये शब्द बोलना जरूरी है. ஒரு முஸ்லிமாக ஒரு முஸ்லிமானாக மாறினாலும் மாறுவேன். जैसे कि एक मुसलमान बनूंगा, ஒரு கிறிஸ்துவனாக என்றைக்கு மாற मैं மாட்டேன். मसीह का बच्चा कभी नहीं बनूंगा करके इनके मुंह से निकला था. ஹalleluya. हालेलुया. என் தேவன் நல்லவர், मेरा परमेश्वर अच्छा है, என் தேவன் பெரியவர். मेरा परमेश्वर बड़ा है. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கையிலும் जैसा कि इस दुनिया में रहने वाले लोगों को ये देखकर देवर भी पेरियवर। मेरा परमेश्वर बहुत बड़ा है. ஹalleluya. हालेलुया. நான் சவுத்ல साउथ में ஆந்திரா, आंध्रा, கர்நாடகா, कर्नाटका, கேரளா, केरला, தமிழ்நாடு, तमिलनाडु, இந்த 4 பக்கமும் ये चारों ओर நான் போகாத கோவிலே இருக்காது. ये भाई नहीं गया हुआ कोई भी मंदिर ही नहीं है. அப்படிப்பட்ட கடவுள்களை தேடினேன். ऐसे ऐसे परमेश्वर को ढूंढने लगे मंदिरों में. கடவுள்களை தேடினேன். कितने परमेश्वर को ढूंढे मंदिर में जाकर. என் வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. भाई की जिंदगी में कुछ अच्छा नहीं हुआ. நான் சபரிமலைக்கு 18 வருடம் மாலை அணிந்திருக்கிறேன். जैसा कि सबरी पहाड़ पे जाते हैं बहुत लोग, ஆனாலும் என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இல்லை. एक रोशनी नहीं था भाई की जिंदगी में. ऐसे ऐसे काम करते वक्त என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் இல்லை. रोशनी नहीं था भाई की जिंदगी में. இந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று बुद्धिमान स्त्री अपनी घर को जैसा बांधती है ऐसा. ஏன் இந்த வார்த்தை நான் சொன்னேன் क्यों என்றால், ये वचन को कहा ये सब पहले ही. இந்த வார்த்தை ये वचन இந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையிலே அதாவது அது அதனுடைய வேலையை செய்தது. जैसा कि ये जो वचन है ना, बुद्धिमान स्त्री अपनी घर को बांधती है, वैसे ही वो वचन इनके घरों को भी इनके पत्नी के द्वारा भाई को बांधा அது है. எப்படி என்றால், वो कैसे? ராஜ்குமாருடைய திருமணத்திற்கு जब राजकुमार का जो शादी था तब என்னுடைய மனைவி சாம்பல்பட்டி போயிருந்தாங்க. जब सांबलपट्टी अपनी पत्नी गई थी उनकी, அப்ப நான் ஆண்டவருக்குள்ள வரல. जब परमेश्वर के अंदर भाई आए नहीं थे तभी. அப்ப ரோஸ்மரி அம்மா வந்து என் மனைவியை பார்த்திருக்காங்க. जब रोसमेरी सिस्टर आके इनकी पत्नी को मिला, அவங்க யாருன்னு கூட தெரியாது. कौन है करके भी नहीं जानती. அம்மா வந்து சொன்னாங்களா, माँ आकर நீ ये யாருமா कहा, அப்படின்னு சொல்லி कौन கேட்டதுக்கு, है करके कहा. நான் ராஜ்குமாரோட அக்கா அப்படின்னு சொல்லி जैसे कि சொன்னாங்களா. उन्होंने बोला मैं राजकुमार की बहन हूँ. அப்ப அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா, जब माता ने तब एक शब्द कहा, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். जैसा कि बुद्धिमान स्त्री, उस समय पर ये वचन निकला, बुद्धिमान स्त्री अपनी घर को बांधेगी. அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. वो वचन को बोलकर गए तो सही उस समय அந்த पर. வார்த்தை वो वचन எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய भाई के जिंदगी में, उनके परिवारों में वो वचन काम करने लगा. அந்த வார்த்தை वो वचन எங்களை வாழ வைத்தது. जिंदगी जीने के लिए सिखाया. நான் எந்த இடத்திலே வரமாட்டேன் என்று சொன்னனோ, जिस स्थान पर भाई आएगा ही नहीं, मैं मुसलमान बन जाऊंगा मगर एक क्रिश्चियन नहीं बनूंगा बोला था, ஆக மாட்டேன் என்று சொன்னேன். जो मैं नहीं आऊंगा. ஆனால் இன்றைக்கு
मगर आज இந்த இடத்திலே इस स्थान पर நிற்க வைத்து परमेश्वर इस जगह पर भाई को खड़ा कर कर என் தேவன் என்னை அவருடைய வார்த்தைகளை சொல்ல उनके वचन को इनके मुंह से बोलने लगाया परमेश्वर ஆனா ने அந்த उस अच्छे परमेश्वर அந்த நல்ல தெய்வம் वो अच्छे परमेश्वर என் வாழ்க்கையில் வராது இருந்திருந்தார் भाई के जिंदगी में नहीं आया होता तो இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என் வாழ்க்கையில கொடுக்காது ये बुद्धिमान स्त्री इनके रिश्ता नहीं बनाया होता तो என் வாழ்க்கை எங்க முடிந்திருக்கும் भाई की जिंदगी कब किधर खत्म हो गया रहता था किसी को पता नहीं ஹalleluya हालेलुया என் தாயும் मेरा माता भाई का என் माता தகப்பனும் கூட என்னை கைவிட்டார்கள் इनके माता और इनके पिता भी इनका हाथ छोड़ दिया था उस हाल என் में சகோதரர் சகோதரிகள் கூட इनके भाई बहन भी इनकी हालत को देखकर छोड़ दिया था அதாவது நான் போனாலே ஒருவன் கூட என்னை மதிக்க மாட்டான் भाई अगर किधर जाते तो एक का भी इनके लिए रिस्पेक्ट नहीं इज्जत नहीं देते थे कोई அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை वैसा हो जिंदगी को இங்கே உட்கார்ந்து ஒரு 50 பேர் கேட்கும் அளவுக்கு என்னை ஆண்டவர் जैसा நிறுத்தியிருக்கிறார் कि यहाँ पर 50 जन बैठकर सुनने के जैसा परमेश्वर ने इनको खड़ा किया है इस स्थान पर इसलिए என் வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு जैसा कि भाई की जिंदगी में जो ये घट रहा है அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற இருக்கிறது बहुत सारे लोगों की जिंदगी को बदलने वाला है வரும் காலங்களிலே आने वाले दिनों में என்னுடைய கனவு எல்லாம் என்னுடைய நினைவுகள் जैसा எல்லாம் कि इनका सपना इनका सोच वो ये है कि है இரவும் பகலும் நான் ஆண்டவரிடத்திலே வேண்டுவது என்னன்னா जैसा कि रात और दिन में भाई विनती करते हैं परमेश्वर से मांगते हैं क्या है என்னுடைய தூக்கம் इनका नींद உம்முடைய வசனத்தை தியானிப்பதா இருக்கணும் जैसा कि इनका नींद आपका परमेश्वर आपका वचन ध्यान करने वाला रहना चाहिए என்னுடைய உணவு जैसा कि इनका भोजन உம்முடைய வசனத்தை போதிப்பதா இருக்கணும் जैसा कि आपका वचन को प्रचार करने वाला रहना चाहिए என் கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் भाई के आखिरी सांस तक என் ஆண்டவருக்காக मैं परमेश्वर के लिए நான் உண்மையாய் வாழுவேன் என்று सच्चे मनुष्य बनकर रहना चाहते हैं இந்த சிறிய சாட்சியை ये छोटा सी गवाही को இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த इस வாய்ப்புக்காக दिन में आपसे बोलने के लिए मौका दिया हुआ मेरा परमेश्वर के लिए அதற்காக ஆண்டவரை நன்றி मैं செலுத்துகிறேன் परमेश्वर को धन्यवाद देता हूँ எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் जैसा कि इनके लिए प्रार्थना कर लीजिए எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் कितना भी शत्रु उठने दो என் ஆண்டவருக்காக நான் ஓட परमेश्वर के लिए भागने के लिए भाई तैयार है எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் विनंती कर लो प्रार्थना हालेलुया இந்த हालेलुया நல்ல வாய்ப்பை தந்த इस अच्छा मौका को दिया हुआ எங்கள் மூத்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் हमारा सीनियर पास्टर को भी சபை மக்கள் அனைவருக்கும் कलिसिया लोगों सभी को இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் जैसे कि इनकी बधाई इनको प्यार को आपके सामने रखते हैं ஹalleluya ஒரு हालेलुया சிறிய ஜெபத்தை செய்து என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன் जैसे कि भाई छोटा सा प्रार्थना कर कर भाई की वचन अपना इसको खत्म करते हैं ஹalleluya हालेलुया அப்பா பிதாவே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே हे पिता हमें प्यार करने वाले உமக்கு நன்றி அப்பா आपको धन्यवाद இந்த நேரத்தை ஒதுக்கி इस இந்த समय को मेरे लिए बनाकर दिया हुआ உம்முடைய மகனுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி அப்பா आपका बेटे को आपने जो मौका दिया उस अच्छे समय के लिए बहुत धन्यवाद கர்த்தாவே இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி प्यारा सा जिंदगी मेरे लिए फिर से दिया इसके लिए धन्यवाद அப்பா என்னை போல இன்னும் எத்தனையோ மனிதர்கள் வெளியிலே இருக்கிறார்கள் जैसा कि भाई के समान ऐसे बहुत सारे लोग बाहर अभी भी घूम रहे हैं கர்த்தாவே அவர்களை நான் தேடிச் சென்று கொண்டு வர வேண்டும் जैसा कि उनके लिए मैं ढूंढूं एक एक को और मैं इधर लेकर आऊं आपके नाम में தகப்பனே உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த जैसा कि ஜனங்களை जीवन के लिए जो लड़ रहे हैं मौत से நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த சபைக்குள்ளே கொண்டு अनंत வர जीवन देने के लिए मैं उन लोगों को मैं यहाँ पर लेकर आऊं राजा ஆண்டவரே எனக்கு ஒரு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உமது கிருபைக்காக நன்றி एक अच्छा मौका समय दिया मेरे लिए परमेश्वर इसके लिए இயேசுவே आपको உமக்கு धन्यवाद நன்றி அப்பா धन्यवाद என் வாழ்நாளெல்லாம் என் கடைசி மூச்சு இருக்கும் வரையிலும் मेरा आखिरी सांस मेरे जिंदगी में मेरे जीवन में रहेगा तब तक
நான் உயிருள்ள வரையிலும் தகப்பனே मैं जीवन काल तक உமக்காக ஓடுவேன் मैं आपके लिए ही सिर्फ உம்முடைய दौड़ूंगा வார்த்தை पिता வசனங்களை சொல்லுவேன் आपका கர்த்தாவே. वचन ही मैं बोलूंगा அப்படியாய் ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை வசனங்களினாலே ஆசீர்வதித்து வழிநடத்தும் ऐसे கர்த்தாவே. बोलकर आए हुए हर एक की जिंदगी में ये वचन के द्वारा आप आशीर्वाद देना राजा எல்லா துதிகன மகிமையும் सभी स्तुति गुणानुवाद महिमा என் இயேசு ஒருவருக்கே मेरा यीशु मसीह को ही मिले ஆமென் आमीन आमीन